உங்கள் அனைவருக்கும் சவால் விடுக்கிறேன். இனி தேவர்கள் எவராயினும் இந்த மன்சாவின் விருப்பத்திற்கு இடையூறாக நின்றால் பிறகு அமிர்தம் பருகியவர்களாயினும் அவர்களை விட்டு வைக்க மாட்டேன். நான் அமரனானேன், அழிவற்றவளானேன், அழிவற்றவளானேன். மன்சா தேவி, மன்சா தேவி, மன்சா தேவி, மன்சா தேவி, மன்சா தேவி. இனி அந்த தேவர்களுக்கும் நமக்கும் சமமான யுத்தம் நடக்கும். என்னை மன்னியுங்கள் சமுத்திர அரசரே. தேவி, பாவத்தின் எல்லையை தாங்கள் மீறும்போது மகாதேவரே உங்களுக்கு தண்டனை வழங்குவார். மகாதேவரா? தாங்களே எனக்கும் இப்பிரபஞ்சத்திற்குமான இறுதி எதிர்பார்ப்பு. மன்சாவிடம் எடுத்துரையுங்கள். தங்கள் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காவிட்டால் குளுமையான தங்கள் நீருக்குள் அவளை அடைத்து வையுங்கள். தங்களின் குளுமையைக் கொண்டு அவளின் குரோத உஷ்ணத்தை கட்டுக்குள் வைத்திடுங்கள். மன்சாவிற்கு எடுத்துரைக்க, அவளை சுயநினைவிற்கு கொண்டு வர என்னால் ஆன முயற்சிகளை செய்வேன். அதோடு இந்த முயற்சி நிச்சயம் வெற்றி பெறும் அக்கா. எவ்வாறு சிறு வயதில் தாங்கள் எனது அனைத்து பிரச்சனைக்கும் தங்கள் கருணையான வார்த்தைகளை கொண்டு தீர்வு கண்டீர்களோ, அவ்வாறே மன்சாவின் மனவேதனைக்கும் தீர்வு காண்பீர்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. வெற்றியுடன் தாங்கள் கைலாயம் திரும்புங்கள் அக்கா. தங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். என் சகோதரி கூறும் அனைத்தையும் நான் முழு மனதோடு செய்வேன். தாங்கள் தங்கள் உத்தேசத்தை நிறைவு செய்யுங்கள். நான் சென்று எனது கடமையை செய்கிறேன் அக்கா. தங்களது வருகைக்காக கைலாயத்தை அலங்கரிக்கிறேன். நாராயண நாராயணா. இனி தேவி கங்கையின் புனிதத் தன்மை தேவி மன்சாவின் விஷத்தன்மையை முறியடிக்கும் மிக அற்புதமான திட்டத்தை தீட்டியிருக்கிறார் மகாதேவர். என்ன நாராயணா? சக்தியினால் மட்டுமல்ல, யுக்தியிலும் அவர் கை தேர்ந்தவர். ஆகையால் தான் மகாதேவர் இப்பிரபஞ்சத்தின் சிவனாகிறார். எந்த காரியத்தை எவரை கொண்டு செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நமது மகாதேவருக்கும் நன்றாக தெரியும். மன்சா, நான் கங்கை உன்னிடம் உரையாட வந்திருக்கிறேன். பார்த்தாயா மன்சா, நீ அந்த நஞ்சை பருகியவுடன் மகாதேவர் தன் புதிய திட்டத்தை தொடங்கிவிட்டார். உன் பாதையில் இடையூறு செய்வதற்காக அவர் கங்கையை அனுப்பியிருக்கிறார். கங்கையுடன் உரையாட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. அசுரமாதா கூறுவது சரிதான் மன்சா. தேவி கங்கை தனது குளுமையான நீரை கொண்டு உனது வன்மத்தின் அக்னியை அணைக்கக்கூடியவர்கள். உன் விஷ வீரியத்தை இவர்களது புனிதத்தன்மை முறித்துவிட வாய்ப்பிருக்கிறது. ஆகையால் நாம் புறப்படலாம். மன்சா ஆயுதம் ஏந்திதான் யுத்தம் புரிவாள், புறமுதுகு காட்டி ஓட மாட்டாள்.
என்று நான் உண்மையை அறிந்தேனோ அன்று முதல் சிவனுக்கு எதிரான வன்மத்தை மனதில் தீப்பொறியாக அல்ல, எரிமலையை போல் வளர்த்து வைத்திருக்கிறேன். இது சிவனின் தந்திரம் என்றால் நான் அதை எதிர்கொள்வேன். யாரால் என்னை வீழ்த்த முடியும் என்று பார்க்கிறேன். இந்த யுத்தத்தில் வெல்வது கங்கையின் புனித தன்மையா இல்லை மன்சாவின் விரோதமா என்று பார்க்கலாம். வேண்டாம் மன்சா. மகாதேவரின் பாதையில் குறுக்கிட வேண்டாம் அசுர மாதா அதித்தி. அவள் செல்லட்டும். வணங்குகிறேன் தேவி கங்கா. வெற்றி என்றும் உனக்கே மகளே. உனது அனைத்து செயலும் அனைத்து முடிவும் நீதி மற்றும் நியாயத்துடன் லோக நன்மைக்கு காரணமாக இருக்க வேண்டும். வெற்றி எனக்கே என்று ஆசை புரிந்தீர்கள், இப்பொழுது தோற்க அறிவுறுத்துகிறீர்கள். இதை பார்க்கும் பொழுது எதிரே கங்கை அல்ல, அந்த சிவனே இருப்பது போல் தோன்றுகிறது. நீ சிவனின் அம்சமாவாய், சக்தி உன் அன்னையாவாள், பக்தர்களின் தெய்வமாவாய், பலவீனமானோருக்கு பாதுகாவலராவாய். இதற்கு மேலும் நான் கூற வேண்டுமா என்ன? இதில் உனக்கான நன்மைகளை தேடுவது தவறல்லவே. எதற்காக நீ அழிவின் பாதையில் சென்று உன் அடையாளத்தை பேராபத்தில் தள்ளுகிறாய்? உனது தந்தை படைப்பு மற்றும் சமநிலையின் தந்தையாவார். பிறகு எதற்கு நீ அழிவின் பாதையில் சென்று சமநிலையை சீர்குலைக்கிறாய்? இப்பிரபஞ்சத்தை பொறுத்தவரை சிவனின் மகளாக இருப்பது உண்மையில் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். ஆனால் என்னை பொறுத்தவரை சிவனின் மகளாக இருப்பது மிகவும் துர்பாக்கியமானது, மிகவும் துர்பாக்கியமானது. நான் அவரது அம்சம் என்பதை ஏற்கிறேன், ஆனால் என்றும் அவர் என் விரோதி மட்டுமே. அவர் என்னை புறக்கணித்த பாவி, எனக்கு தந்தை பாசம் அளிக்காத குற்றவாளி, எனக்கு தந்தை பாசம் அளிக்காத குற்றவாளி. அது மட்டுமல்ல தேவி, என் அழிவை பொறுத்தவரை இப்பொழுது அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை. பொறுத்திருந்து பாருங்கள் யார் யாரை அழிக்கிறார்கள் என்று. மன்சாவா அல்லது அந்த சிவன் மற்றும் சக்தியுமா? அவர்களது நியாயமும் உத்தேசமுமா அல்லது என் வன்மமா என்று. இந்த நதிக்கரையில் நான் உன்னை மீண்டும் சந்திக்கிறேன். ஏனென்றால் நீ உனது அன்னையுடன் சிறு வயதில் இந்த நதிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தாய். காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், யாரேனும் காப்பாற்றுங்கள். பல வருடங்களுக்கு முன்பே நாம் அறிமுகமானோம். நீ யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் மகளே. உன் சக்தி மற்றும் திறமையை பற்றி கூட நான் நன்கு அறிவேன். அதோடு நான் இன்று உனக்கு அந்த உறவின் அடிப்படையில் தான் உனக்கு அறிவுறுத்த வந்திருக்கிறேன். அழிவு மற்றும் வன்மத்தின் அக்னியை அழித்துவிடு. நீ உனது சக்திகளைக் கொண்டு லோக நன்மைக்காக பாடுபடு. லோக நன்மைக்காகவா? தங்களைப் போல் மாற வேண்டுமா?
தங்கள் நாவிலிருந்து உதிரும் இந்த வார்த்தைகள் தங்களுக்கு அழகை சேர்க்காது. ஏனென்றால் சிவனும் சக்தியும் தங்கள் மதியை நன்றாக மயக்கி உள்ளார்கள். தாங்கள் ஒன்றை மறந்து விட்டீர்கள். ஏனென்றால் அவர்களது சக்தி தங்களது அடையாளத்தையே அழித்து விட்டது. இப்பிரபஞ்சத்தை பொறுத்தவரை தாங்கள் கங்கை தேவி. ஆனால் தங்கள் கண்களில் கனவுகளும் மனதில் காதலும் உடலில் பல உணர்ச்சிகளும் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கங்கை எங்கே சென்றாள்? இந்த நீர் மிகவும் வேகமாக பாய்கிறது. இதை தாங்கள் என்னதான் ஒரு கையில் அடக்க நினைத்தாலும் அதை நம்மால் அடக்க இயலாது கங்கா. இங்கிருக்கும் இந்த நீரை போலவே தங்களது கனவுகளும் எவ்வாறு இதுவரை நிறைவேறவில்லையோ இனியும் அது நிறைவேறாமல் இருக்கப் போகிறது.